உங்க பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா கான்கிரீட் மட்டும் இல்ல, ஷட்டரிங்கும் கரெக்டா இருக்கணும். தெரியுமா? ஒரு சின்ன ஷட்டரிங் கூட ஃபுல் ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரென்த்தே அஃபெக்ட் பண்ணிடும். ஷட்டரிங்னா என்னன்னா சென்டரிங் ஒர்க் தான், ஆர்எல்ஸ் ஃபோம் ஒர்க்னு சொல்லுவாங்க. இது ஜஸ்ட் டெம்பரரி சப்போர்ட் தான். கான்கிரீட்டுக்கு ஷேப், லெவல், அலைன்மெண்ட், சேஃப்டி கொடுக்குற பேக் போனே. ஆஸ் பர் இந்தியன் கோட் படி ISA 456/2000 ஒரு 6 செக்லிஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் அண்ட் ரெஜிட். எவ்ரி கான்கிரீட்டுக்கு நீங்க சப்போர்ட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஜாக்கில மட்டும்தான் கொடுக்கணும். டு நாட் யூஸ் தி பேம்பூ ஸ்டிக்ஸ். அண்ட் செகண்ட் என்ன பாத்தீங்கன்னா லைன் அண்ட் லெவல், பிளம் அக்யூரசி. இந்த பீம்ஸ், காலம்ஸ் எல்லாமே பிளம்ல இருந்தா மட்டும்தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவே பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்க பிளாட் சர்ஃபேஸ் வந்து இன்ஸ்டாலேஷனே பண்ணணும். தேர்ட் திங் பாத்தீங்கன்னா லீக்கேஜ் ப்ரூஃப் ஜாயின்ஸ். ஃபோம் ஒர்க் பண்ண அப்புறம் ஒன்னு PU ஷீட்ஸோ அல்ல PU ஃபோமோ யூஸ் பண்ணி தான் கேப்ஸை ஃபில் பண்ணணும். அண்ட் ஃபோர்த் திங் பாத்தீங்கன்னா ப்ராப்பர் ப்ராப்ஷன் பிரேசிங். கான்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி ஜாக்கில ப்ராப்ஷன் பிரேசிங் ப்ராப்பரா இருக்கான்னு செக் பண்ண அப்புறம் தான் கான்கிரீட்டை இன்ஸ்டால் பண்ணுவோம். ஆஃப்டர் தி கான்கிரீட் ப்ராப்பர் அண்ட் பிரேசிங் வந்து ஸ்ட்ரென்தனிங் இருக்கான்றது செக் பண்ண அப்புறம் தான் அதை ஃபினிஷே பண்ணணும். ஃபிஃப்த் செக்லிஸ்ட் என்னன்னா ஆயில் அப்ளை பண்ணா செக் பண்றது. எல்லா ஃபோம் ஒர்க்லயும் ஆயில் அப்ளை பண்ணா மட்டுமே ஈஸி டு ரிமூவ். அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷேப் வந்து கரெக்டா வந்து அச்சீவ் பண்ணிடலாம். அண்ட் ஃபைனல் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபோம் ரிமூவிங் ஒர்க். ஆஸ் பர் ISA ரூல் படி 15 days, 21 days, 28 days டிஃபரெண்ட் கியூரிங் டேஸ் இருக்கு. அதுபடிதான் ஷட்டரிங் ரிமூவ் பண்ணணும். என்னதான் ஸ்ட்ராங் பில்டிங்க்கு சீக்ரெட் சிமெண்ட் சொல்லனாலும் சொல்லணும்னா ஷட்டரிங் தான் ஃபர்ஸ்ட் சீக்ரெட். இன்னும் அதிகமான கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிகல்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா எங்களை ஃபாலோ பண்ணிக்காங்க. தேங்க்யூ கைஸ்.